அதாவது காலைல எழுந்திரிச்சு உங்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் வைக்கிற விதமாக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ என்னோடய ரூமில் தான் நேற்று வந்து தூங்கினேன். ஸோ அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கீழே கிச்சனுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டேன். ஹாட் வாட்டர் எப்போதுமே எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேன் இல்லையா, ஸோ அது போடலான்னு தான் உள்ளார என்ட்ரானா என்னமோ ஒரு சவுண்டு, அதாவது திருட்டு பூனை கணக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வெளில நான் வச்சுருந்த, அதாவது நாள் சாப்பிட்டு வச்சுருந்த பிஸ்கட்டை வந்து திருடி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சொந்த வீட்டில் திருடுறாங்கன்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை தான், இருந்தாலும் அந்த திருட்டுத்தனமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அவளை கூப்பிட்டு அவளை வந்து கொஞ்சம் வம்பிழுத்துட்டு அவளால் அந்த பேக்கெட்டில் இருக்கிறத வந்து நல்லா எடுத்து சாப்பிட முடியலையா, சரி ஓகே இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பிஸ்கட் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பேக்கெட்டில் இருந்தது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி உடச்சி அப்புறம் போட்டேன். ஸோ அப்புறம் அவளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவளையும் தூக்கி விட்டேன்னா அப்புறம் அவளும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கான ஹாட் வாட்டர் நான் வந்து ரொம்ப ஹீட்டாலாம் போட மாட்டேன், லைட்டாக வார்மாக இருந்தால் போதும். ஸோ அந்த லெவலில் குடித்தா போதும். எம்டி ஸ்டொமக்கில் நான் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் குடிப்பேன். அதாவது இப்போ நான் கையில் வச்சுருக்க அந்த சொம்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சொம்பு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் குடிச்சிடுவேன். ஸோ அது ரொம்ப நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுது இந்த எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிக்கிறனால. ஸோ அதனால் நான் அதை எப்போதுமே ரெகுலராக எடுத்துக்குவேன். அது இல்லாமல் நானும் ரொம்ப வெயிட் போட்ட மாதிரியே இருக்கேன், நான் மாறியில் வெயிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளாரே வாக்கிங் போவேன். ஏன்னா நான் தூங்கி எழுந்திருக்கிறதே 7-7:30 ஆயிரும், அதுக்கு மேலே மாடியில் போக முடியாது, வெயில் அடித்து எடுத்துரும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளாரே வாக்கிங் போயிட்டு இந்தளவுக்கு ஓரளவுக்கு ஸ்வெட் ஆகிற அளவுக்கு வாக்கிங் போவேன். ஸோ அப்புறம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதே எங்கள் அப்பாவோட ஒர்க் டேவாக இருந்தால், அதாவது அப்பா வந்து செக்யூரிட்டியாக போயிட்டுருக்காங்க, 1 டே ஃபுல்லாக டியூட்டி இருக்கும், 1 டே ஃபுல்லாக லீவ் அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு ஒர்க் போகிற அன்றைக்கி லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணுறதா இருந்ததுன்னா நான் சமையல் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இதே மற்ற நாட்களாக இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறம் வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச லெமன் டீயோ இல்லை நார்மல் டீயோ போட்டு குடிப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வழக்கமாக வச்சுட்ருக்கேன். ஸோ உங்களோட லைஃப்பில் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும், ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சால் சிம்பிளாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோடய லைஃப் ரொட்டீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்றைக்காவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அத்தி பூத்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்க்கு வந்துடுவேன். எல்லா நாளும் அப்படி நம்மளுக்கு இருக்காது இல்லையா, என்றைக்கோ ஒரு நாள் தோணும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஹவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது புரியும். நம்மளுக்கு எல்லா நாளும் இந்த மாதிரி தோணாது, என்றைக்கோ ஒரு நாள் வெறி எடுத்த மாதிரி எடுத்து உட்காந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட அவுட் சைடில் தான் வந்து தொடச்சேன். அப்புறம் ஃப்ரிட்ஜோட உள்ளார வந்து நான் அப்பப்போ அடிக்கடி தொடச்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் எனக்கு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பாக்ஸ் வாங்கினதுலேருந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாமே அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளாரே அடைச்சிருவோமா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் நிறையா பாக்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து நம்ம சமைக்கும்போது என்ன தான் டைல்ஸாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்லாம் படிஞ்சிருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்ணில் தெரியாது. அப்புறம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆக போய் தான் அது வந்து நம்மளுக்கு இருக்கிறதே தெரியும். இதே சாம்பாரோ ஏதோ ஒன்று பொரியலோ ஏதோ ஒன்று தெரிச்சிருந்தா நம்ம உடனே துடைச்சிருவோம். ஆனால் அந்த எண்ணெய் ஆவியாக போயிட்டு ஒட்டுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, டஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமா, அது ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் அழுக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம நார்மலாக தேய்ச்சா போகாது. ஸோ அதனால் கத்தி வச்சு அதெல்லாம் சுரண்டி எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு சைடாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கார்னர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இண்டக்ஷன்லாம் க்ளீன் பண்ணி, மிக்சிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸுக்கு வந்துட்டேன். ஸோ கேஸ் தான் கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய வேலை. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சுற்றிலும், ஏன்னா கேஸ் இருக்க இடத்துல வந்து அடியிலையும் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் சிந்தி இருக்கும். ஸோ அதனால் கேஸை க்ளீன் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் வால் அந்த கீழே இருந்த இந்த இதெல்லாம் வந்து கேஸ் வச்சுருந்த இடம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபைனலாக தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளார சாமி பெண்டு கலண்டுருச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற கிச்சனை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த என்னோடய ஃபீல் என்னங்கிறது புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் எம்டி கிளாத் ஒயிட் கிளாத்தை வச்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு
நான் சாப்பிட்றதுக்கே மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10:30 11 மணி ஆகிடுச்சு. ஸோ நான் எதுவுமே செய்யலை. இட்லி மட்டும் ஊற்றிட்டு நாள் வச்சுருந்த கூட்டு இருந்ததா, ஸோ அதோடு வச்சு காலைல சிம்பிளாக டிஃபனை வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ஒர்க்கெலாம் க்ளீன்லாம் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்னை நானே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற விதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூஸ் தான் போட்டேன். வேறு எதுவும் இல்லை. எங்கள் அம்மாச்சி வந்து இந்த பூவன் வாழைப்பழம் வந்து கொண்டு வந்திருந்தாங்களா, ஸோ அதை வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது சாப்பிடவும் எனக்கு பிடிக்காதா, ஸோ அதனால தான் அதை வந்து பனானா மில்க் ஷேக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை வந்து ஒரு 3 வாழைப்பழம் போல் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து ஐஸ் க்யூப், அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர், காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தோம்னா இந்த அளவுக்கு திக்னஸோடு நம்மளுக்கு மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக் வந்து தயார். ஸோ நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே டேஸ்ட் வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே, டாட்டா, பை பாய்.